ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான லீக்ஸும் கிழங்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃப்ரெஷ்ஷான ஒரு லீக்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம். இதுதான் லீக்ஸு. இது அப்படி எடுக்கலாம். ரைட், ஓகே. கருவாடு வளர்க்குறதுக்கு நம்ம வந்து கருவாடு வெட்டுறோம். இப்போ அடுத்தது லீக்ஸ் வெட்டுறோம். நீட்டமாக வெட்டுறீங்க இல்லையா? ஃப்ரெஷ் லீக்ஸ். இப்போ தான் தோட்டத்தில் வந்து எடுத்து வந்த லீக்ஸ் இது. அங்கே ஷூ ஓகே, லீக்ஸ் இருக்குது. கிழங்கு வந்து இப்படி நீட்டமாக வெட்டி வச்சிருக்கோம். இப்படி தான் இருக்கணும் கிழங்கு. நீட்டமாக வெட்டி வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சிருக்கோம். தக்காளி, வெங்காயம், ஓகே, வெள்ளைப்பூண்டு. ஃபர்ஸ்ட் என்ன? ஓகே, இதான் கருவாடு. இது முதல்ல கொதிக்கிற தண்ணி ஊத்தி இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த உப்பு தன்மை போறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியில கருவாடை கழுவிடணும். கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருமா கழுவணும்னு? அப்படின்னு இல்ல, ஆனா அதுல உள்ள உப்பு போயிரும். உப்பு போறதுக்காக அந்த கொதிக்கிற தண்ணியில கழுவணும். ஆமா, ஓகே. அடுத்து எண்ணெய் கொஞ்சம் சுட்ட உடனே கருவாடை போடணும். இது அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். அப்போ அது பொரியிற தன்மைக்கு வந்துடும். ஓகே, இப்போ கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. ப்ரௌன் கலராக வந்தால் பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம். ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்து இதோட கிழங்கு சேர்க்கணும். கொஞ்சம் அந்த கிழங்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி வைக்கணுமா? கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த கிழங்குலாம் வெந்துடும். இப்போ இது கிழங்கெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கணும். இப்போ கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கிழங்கு வெந்துருச்சு. ஆமாம். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம இது போடணும், லீக்ஸை கொஞ்சம் போடணும். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறோம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிருக்கணும். ஆமாம், மூடி கொஞ்சம் வதங்க விடணும். அந்த லீக்ஸும் கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ லீக்ஸ் வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம். ஆமாம். ஓகே. இப்போ இதோட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தக்காளியோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து. உப்பு இருந்தா போதும் இல்லையா? அந்த கருவாட்டுல உப்பு இருக்கனால நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னா போதும். எல்லாம் போட்டாச்சு. இனி கொஞ்ச நேரம் வேக விட்டோம்னா சரி. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நீ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, கருவாடு வதக்கல் ரெடி. வதக்கல் தானே? கருவாடு, கிழங்கு, லீக்ஸ் வதக்கல்.